அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் சனு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு மகாபாரதத்தில் ஸ்வர்க ஆரோகண பருவம். ஸ்வர்க ஆரோகண பருவம். யுதிஷ்டன் தன் போக்கில் பேச்ச முடித்ததும் தர்மராஜன் யுதிஷ்டன் முன்னிலையில் தோன்றாரு. யுதிஷ்டனுடைய தெய்வீக தந்தையாகிய தர்மராஜர் வேண்டுமென்றே 3வது தடவையாக யுதிஷ்டனை பரிசோதனை செய்திருந்தார். அதிலும் யுதிஷ்டன் வெற்றி பெற்றான். தர்மராஜன் தோன்றியதும் அங்கு இருந்த காட்சி திடீரென்று மறைஞ்சு நரகம் சொர்க்கமாக மாறியது. இது யுதிஷ்டனுக்காக வேண்டுமென்றே தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த வெறும் தோற்றம். தர்ம மார்க்கத்தில் இருந்து இம்மியளவும் பிசகாது இருந்த யுதிஷ்டனுக்கு இந்த கொடிய காட்சியானது சிறிது நேரத்துக்கு வேண்டுமென்றே காண்பிக்கப்பட்டது. நரக வேதனை என்ன என்பதை அறியாது இருந்தால் யுதிஷ்டன் வாழ்க்கையை பற்றிய அனுபவங்கள் பூர்த்தியடையாது. தான் வேண்டுமென்றே செய்யாமலேயே துரோணருக்கு போர்க்களத்தில் சிறிது குழப்பத்தை உண்டு பண்ணினார். துரோணர் இறப்பதற்கு யுதிஷ்டனும் ஒரு காரணமாக இருந்தான். அறியாமல் செஞ்ச குற்றத்துக்கு சிறிது நேரம் நரகத்தில் இருக்க வேண்டும்னு சிறு தண்டனை அவனுக்கு அளிக்கப்பட்டது. ஒருவன் எவ்வளவுதான் தர்மத்தை கடைபிடிச்சு வாழ்ந்தாலும் அவங்க சிறிதேனும் ஏதோ ஒரு வகையில் தெரிந்தோ தெரியாமலோ தப்பு செஞ்சுருப்பாங்க. இந்த வகையில் பீஷ்மர், கர்ணன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி, யுதிஷ்டனும் சிறிது நேரம் தண்டனையை அனுபவிச்சாங்க. சிறிது நேர நரக தண்டனை முடிஞ்சதும் இப்போது அவங்க இருந்த இடம் சொர்க்கமாக மாறி பேரின்பத்தில் வாழ்ந்தாருங்க. ஒருவன் எவ்வளோ தவறு செஞ்சாலும் அவன் சிறிது நன்மை செஞ்சுருப்பான். அதன்படி துரியோதனன் செய்த சிறிது நன்மைக்காக சிறிது நேரம் சொர்க்கத்தில் வாழ்ந்தான். செய்த நன்மைக்கான பலன் சொர்க்கத்தில் முடிவடைந்ததும் அவன் இருந்த இடம் நரகமாக மாறிடுச்சு. இப்போது அவன் செய்த தவறுக்கு நரகத்தில் அதற்கான தண்டனையை அனுபவிப்பான். மண்ணுலகில் தர்மத்தை கடைபிடிச்சு தர்மன் என்ற பெயர் பெற்ற யுதிஷ்டன் விண்ணுலகத்திலும் தர்மத்தை கடைபிடிச்சு தர்மராஜன் பெற்ற மகனாக விளங்கினார். யுதிஷ்டன் கடைபிடிச்சு வந்த தர்மத்தை சொர்க்க பதவியை காட்டியும் நரக வேதனையை காட்டியும் அவனை கடைபிடிக்காமல் செய்ய இயலலை. அனைத்து சோதனைகள்லையும் அவன் வெற்றி பெற்று விண்ணுலகிலும் தர்மன்னு பெயர் பெற்றான். யுதிஷ்டன் தேவலோகத்தில் இருந்து கங்கா நதியில் நீராடினான். அதன் விளைவாக விண்ணுலகுக்கு உரியவனானான். அதன் பிறகு அவன் தன்னோட சகோதரர்களிடம் அழைத்து செல்லப்பட்டான். அவன் உடன் பிறந்தவர்கள் திரௌபதியும் ஏற்கனவே விண்ணுலகவாசிகளான அவர்களோடு சேர்ந்து அவனது பேரானந்தம் பன்மடங்கு அதிகரித்தது. நெடுநாள் சொர்க்க பதவியை அனுபவித்த பிறகு சிலர் பரம்பொருளோட இரண்டரை கலந்தாங்க. வேறு சிலர் தங்கள் புண்ணிய கர்மாக்களை முடிச்சு கொள்ளுதல் பொருட்டு மீண்டும் மண்ணுலகில் பிறந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.